சென்னையில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை தோண்டப்படும் பள்ளங்கள் உண்மையில் ஏன் தோண்டப்படுகின்றன கேள்வியை சென்னைவாசிகள் பிரதானமாக உருவெடுத்துள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் இதயமாக விளங்கும் சென்னை மக்களின் வசதிக்காக களத்தில் இறங்கி மாநகராட்சி பல திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. ஆனால் அந்த திட்டங்களின் நிறைவேற்றம் மக்களின் வாழ்வை சீரமைக்கிறதா சீரழிக்கிறதா என்பதே இன்றைய கேள்வி. ஏதோ சாக்கடை ட்ரைனேஜ் அதுங்க இது பண்ணின்னுங்கிறாங்க. அதில் தான் எனக்கு தெரியும், நான் ரொம்ப வர மாட்டேங்க. இது ரொம்ப நாளாக போயின்னு இது ஒரு 2 மாதமாக அது ட்ராவலரும் போயின்னு தான் வந்துன்னுக்கிறேன். இதுலேயும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. அதான் இப்போ தான் மூடினே வராங்க, எல்லாத்தையும் மூடி எப்படியே இது பண்ணுறாங்க. இந்த நிலையில் திருவேங்கடபுரம் சாலை இன்று சென்னையின் வளர்ச்சியை கேள்விக்குறியாக்கும் நிழலாக இருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் 3 முறை தோண்டப்பட்ட இந்த சாலை மாநகராட்சியின் கழிவுநீர் வடிகால் பணிகளுக்கு பெயர் பெற்றாலும் மக்கள் வாழும் இடத்தை நரகமாக்கியுள்ளது என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டு. இந்த ரோடு ரொம்ப நாளாக சீர் பண்ணிக்கிறாங்க, நோண்டுவாங்க போடுவாங்க சுடுகாட்டில் நோண்டுற மாதிரி இது. இந்த நோண்டாங்க என்ன சிம்டியை போட்டு மோடு போட்டு பள்ளத்தை போட்டு ரோடு ஆக்கினா திரும்பி வந்து போன வரணுன்ட்டான். இன்னும் அதில் லாபம். ஒரு கோயிலை கட்டினா ஒரு 5 வருஷம்னா பதிவாக இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. இது அப்பா அவனும் சம்பாதிக்கணுமா, ஓட்டு வெட்டா நோட்டு வருமே. மழை வந்தால் மழை நீர், வெயில் வந்தால் தூசி, பள்ளம் மட்டும் இருப்பது நிலையானது என்பதை போல் இப்பகுதியில் நடைபெறும் மழை நீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைப்பு பணிகளுக்கு முறையான திட்டம் இல்லாததால் சாலைகள் உருக்குலைந்து போனதுடன் அவை சரியாக சீரமைக்கப்படாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு பிரச்சனை வர்றதில்லை, மேடாக்குது, தண்ணி அப்படி நின்று போகுது. பழத்தில் காலை வைப்பேன் தெரியல, கல்லில் காலை வைப்பேன் தெரியல, சேரு வழிக்கு அப்படியே அடிக்கும். இங்கே எவ்வளோ தண்ணி எவ்வளோ இதெல்லாம் இப்போ இன்னைக்கு 10 நாளாக காலியாகுது. வழி ஏது போகிறதுக்கு? ஒரு பசிக்கு ஒரு கடைக்கு போய் வாங்க முடியாது, வழி கிடையாது. வழிக்கு அப்படியே சரைக்கு விழ வேண்டியது தக்கணும். இப்போ தான் சரி பண்ணின்னு வராங்க எல்லாம். சாலையின் அவல நிலை காரணமாக இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாதபடி உள்ளது. இரவு நேரங்களில் எந்த இடத்தில் பள்ளம் உள்ளது என்பது தெரியாமல் விபத்துக்கள் ஏற்படுவது சாதாரணமாகிவிட்டதாக தெரிவித்தனர். எல்லா ரோடும் கிட்டத்தட்ட நோண்டி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் மூடுவாங்க ஒரு 15 நாளில். இது 1 மாதமாக அப்படியே கிடக்குது. இது என்னைக்கு மூடுவாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. யாரும் இந்த ரோட்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது. மழை பெஞ்சதுன்னா அந்த இடத்துல ரோட்டில் யாருமே வர மாட்டாங்க. இந்த இடத்துலலாம் நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி சுற்றி போவாங்க. இந்த ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த மெயின் ரோடு சுற்றி இந்த பக்கம் வருவாங்க, இந்த பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க. இந்த நிலையில் ஒரு வாகன ஓட்டுநர் சாலையில் விழுந்து பலத்த காயமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி சார்பில் திடீரென திட்டமின்றி தோண்டப்படும் வடிகால் அமைப்பு பணிகள் மிகவும் அவசரமாக பொதுமக்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் தொடங்கப்படுகிறது. இதனால் சாலையை தாண்டி போவதே பெரிய சவாலாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் மாநகராட்சி பணிகளை விரைந்து முடித்து சாலையை சீரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புறநகர் பல்வேறு பகுதிகளில் பார்த்தோம் என்றால் இந்த கழிவுநீருக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் பொதுமக்கள் மிகவும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் முழுவதுமே முறையாக சரி செய்யாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சாலைகள் முழுவதுமே பள்ளம் மேடாக காட்சியளிப்பதாகவும் மேலும் இந்த சாலையில் பயணிப்பதால் பல்வேறு விபத்துகள் நேரிடுவதாகவும் தற்போது கூறப்படுகிறது. இந்த பகுதியில் பொறுத்தவரையுமே முறையான சாலை அமைக்க வேண்டும் என இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தரனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.